கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள்தானோ? செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? என் அன்புக்குரியவர்களே, இங்கே மீகா தம்முடைய ஜனங்களுக்கு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணுகிற ஜனங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்களுக்கு தான் யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, நம்ம யாக்கோப்பின் புத்திரர் என்று சொல்லுகிறோம். நீங்க கர்த்தருடைய ஆவி குறுகியிருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, அவரால் ஏதாவது செய்ய முடியாத காரியம் இருக்கா அப்படி என்று தன் ஜனங்களுக்கு பாவம் செய்ய தூண்டுகிற, பாவம் செய்ய எத்தனம் பண்ணுகிற ஜனங்களுக்கு மீகா அங்கே கடிந்து கொள்ளுகிறார். கர்த்தருடைய வல்லமை இப்படி இருக்கிறது என்பதை சொல்லுவதை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? தேவன் வார்த்தையின் மூலமாக இருக்கிறார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அது தேவனாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் யாக்கோப்பு என்னும் வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, நம்மைத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்குதா? பயப்படுறீங்கல்ல, இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எப்படி நடக்கும், இதெல்லாம் எப்படி சாத்தியம் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி குறுகலை. அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? நம்ம பார்க்கறதெல்லாம் கொஞ்சம்தான். வேதம் சொல்லுகிறது, அவர் செஞ்ச மகத்துவத்தெல்லாம் எழுதுனா பைபிளே பத்தாதான். நமக்கு சும்மா சின்ன சின்னதாக எழுதியிருக்காங்க. சூரியனை நிப்பாட்டினது, செங்கடலை பிளந்தது, மரிச்சவனை எழுப்பினது. இன்னும் பெரிய பெரிய மிரக்கல்களை தேவன் செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார். அதனோட அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? எவ்வளோ பெரிய வானத்தை உண்டாக்கி, எவ்வளோ பெரிய பூமியை உண்டாக்கி தன் விரல் நுனியில வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, அவரை மேன்மையா பாருங்க. எல்லா பிரச்சனைக்கும் அவரிடத்துல முடிவு உண்டு. அவரால் அன்றி ஒரு அணு கூட அசைவாது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் மீகா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். யாக்கோப்பு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கிறிஸ்தவங்கன்னு சொல்றீங்களே, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொல்றீங்களே, என்ன அவருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? உங்களை நடத்த மாட்டாரா? வாக்கு பண்ணினவர் உங்களை விட்டுருவாரா? உங்களை வெட்கப்படுத்த விட்டுருவாரா? அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் பெரியவர். நாம் அதைத்தான் தியானிக்க வேண்டும். 2025 அவர் பெரியவராக இருப்பார். உங்களுக்கு எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து முடிப்பார். உங்கள் எண்ணம் ஏக்கம் கர்த்தரையே பார்க்கட்டும். ஜெபிப்போமா? பிதாவாகிய தேவனே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த நாளை எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதான சந்தோஷத்தினால் நிரப்பும், உடைய கிருபையினால் நிரப்பும், மகிழ்ச்சியினால் நிரப்பும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கை குறுகவில்லை, உம்முடைய ஆவி குறுகவில்லை. எங்களுக்கு தெரியும் சுவாமி, நீ சர்வ வல்லமையுள்ள தேவன். எல்லாவற்றையும் செய்ய நமக்கு வல்லமை உண்டென்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.